ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு another வீடியோ ஆஃப் ஃபோக்கஸ் வீடியோ. டைம் இல்லை அப்படின்னு நிறையா போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற டைம் இருக்க உங்களுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு தெரியுமா? 83 டேஸ் தான் இருக்குது. Jan 2026 எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட 83 டேஸ் தான் இருக்குது. ஆனால் 83 டேஸ் இருக்கே போதுமா சார்? நீங்கள் தான் போன வாரம் 90 டேஸ் பிளானர்லாம் போட்டு கொடுத்தீங்களே, அதுபடி போனால் போதுமா? See, the point is 83 days is enough, பட் நமக்கு முழு 83 டேஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு 83 டேஸ் போதும், ஆனா ஒரு தடவை ஃபுல்லா படிச்சா அது போதுமா? நான் என் பர்சனல் இதுல பார்த்த வரைக்கும் வாட் ஐவ் விட்னஸ் so far is, if you study once, okay, 40 marks confirm. If you study the entire syllabus, ICA study material, அப்புறம் நம்ம கிட்ல இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேங்க், ஆர்டிபி, எம்டிபி அதெல்லாம் படிச்சிங்கன்னா 40 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். ஓகே, அப்புறம் இஃப் யூ ஸ்டடி அட்லீஸ்ட் 60% ஆஃப் த சிலபஸ் ட்வைஸ், 100% ஒன்ஸ் இது படிச்சிங்க அப்படின்னா 50க்கு மேலே கன்ஃபார்மாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் சிலபஸ் ட்வைஸ் படிச்சிங்க அப்படின்னா ஈவன் இந்த வேர்ஸ்ட் கேஸ், இந்த 40, 50, 55லாம் சொல்கிறது வந்துட்டு ஈவன் இந்த வேர்ஸ்ட் கேஸ் ஐசிஏயோட டஃபஸ்ட் பேப்பருக்கு வந்தாலும் 55+ கன்ஃபார்மாக வரும். எக்ஸாம்ஷன் ஜாலியாக வரும். ரைட்டா, நல்ல பேப்பர், ஆவரேஜ் பேப்பர் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் எக்ஸாம்ஷன் 2 தடவை ஃபுல் சிலபஸ் படிச்சிருந்தா. ஓகே, இந்த 83 டேஸில் நம்ம ஒரு தடவை படிக்கிறதுக்கு போத் குரூப்ஸுக்கு எக்ஸாக்ட் டைம் இருக்குது. ஆனால் நம்ம பிளான் பண்ண வேண்டியது என்ன? எல்லாத்தையும் 106 பேப்பர்ஸை ஒன்ஸ் படிக்கணும். பேர் மினிமம் 3 or 4 பேப்பர்ஸை அட்லீஸ்ட் மோர் தேன் 1.6 படித்தாதான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக பாஸ் ஆக முடியும். ஏன்னா இந்த 50+ ஒரு எக்ஸாம்ஷனே வேணும்னே வச்சுப்போமே. ஸோ நமக்கு எவ்வளோ வேணும்? 300 வேணும் இல்லையா? அதில் 40 ஒரு 3 பேப்பர் வருது, 60 ஒரு 3 பேப்பர் இல்லை 4 பேப்பர் வந்தால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். ஸோ நம்ம 6 பேப்பருக்கு ஒரு தடவை படிக்கணும், ஆர் பாக்கி இன்னொரு ஒரு 3-4 பேப்பருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 60% எக்ஸ்ட்ரா படிக்கணும். தட் இஸ் த மினிமம் ரிக்வயர்ட் ஃபார் அஸ் டு பேர் மினிமம் பாஸ் தி என்டையர் குரூப். ரைட்டா, போத் குரூப்ஸ்க்கு இது சொல்கிறேன். இதே ஒரு குரூப்பாக இருந்தால் 83 டேஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் கோ ஃபார் த கில். 3 பேப்பரில் நம்ம ஏதாச்சும் ஒரு 2 பேப்பராச்சும் எக்ஸாம்ஷன் ஆகணும். ஓகே, 50+ ஒரு பேப்பர், 60 ஒரு பேப்பர். ஐடியல் மார்க் என்ன? 60, 50, 40 இதை எடுத்தால் கன்ஃபார்ம் பாஸ். ஓகே, ஸோ பேர் மினிமம் நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் 2 பேப்பரை ட்வைஸ் படிக்கணும். ரைட்டா, ஒரு பேப்பர் அட்லீஸ்ட் 1.5 ஆச்சு படிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, இதுதான் பேர் மினிமம் ரிக்வயர்ட் ஆஃப் அஸ் ஃபார் பாசிங் போத் குரூப்ஸ். திஸ் ஹாஸ் பீன் தி ஐசிஏ ப்ரிப்பரேஷன் டு மார்க் ஸ்டாண்டர்ட். அது படிக்கிறதுக்கு நமக்கு 83 டேஸ் இருக்கா? இருக்கு. கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் டைட். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். கொஞ்சம் லைக் லெட்ஸ் ஸ்டார்ட் பிகமிங் சீரியஸ். தீபாவளி வருது, அடுத்து வந்து நவம்பர் மாதம் வரும், ரிசல்ட் வரும், அதுக்கு அடுத்து விட்டிங்கன்னா கார்த்திகை வரும், அடுத்து பொங்கல் தான் வரும், எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். ஓகே, அது மாதிரி விடாமல் சீரியஸாக இப்போலேருந்தே பண்ணணும். ஏன் இந்த டைம் பத்தாதுன்னு சொல்கிறேன்? நம்ம எக்ஸாம் எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரி பொறுத்து தான். ஓகே, நீங்கள் 12th படித்ததை அப்படியே இங்கே எழுத முடியுமா? இப்போ அப்படியே புக்கில் இருக்கிறத எழுத முடியுமா? மோஸ்ட் ஆஃப் அஸ், 99% ஆஃப் அஸ், அன்லஸ் யூ ஆர் மை கிராஸ் ஃப்ரம் சூட்ஸ், நம்மளால அதை அப்படியே எழுத முடியாது. கரெக்டாக? சரி, ஃபவுண்டேஷனில் படித்தது, ஒரு வருஷம் முன்னாடி படித்த ஃபவுண்டேஷனில் படித்ததை அப்படியே எழுத முடியுமா? சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ. நம்ம கான்செப்சுவலாக தெரியும், ஆனால் கான்செப்சுவலாக இதை எழுதுறதுக்கு ஃபுல் பேஜ் நம்மளால எழுத முடியாது. நமக்கு தேவையானது வந்துட்டு எக்ஸாக்டாக ஐசிஐ மெட்டீரியலில் இருக்கிறது தான் தியரிக்கு எழுதணும். சரி, சம்ஸுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டா போதுமே, எப்போ வேணால் போடலாமே. மெமரி அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைங்க. சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டச் இருக்கணும், அந்த ஃப்ளோ வரணும். இது எல்லாமே அந்த மசில் மெமரி வச்சு டைம் மேனேஜ்மெண்ட் வேற பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த சம் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளால ஃபுல் ஃப்ளோவில் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த லாஸ்ட் 90 டேஸில் நீங்கள் போடுற ப்ரிப்பரேஷன் வில் பி யார் வெப்பன் டு தி எக்ஸாம்ஸ். இந்த கடைசி 30 டேஸ்க்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் ஆர் ரிப்பீட் ப்ராக்டிஸ் அதுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதுக்கு இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாதான் அந்த ஃப்ளோக்கு கொண்டு வரதே முடியும். நான் முன்னாடியே படித்து வச்சுட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு, ஸோ நான் வந்து பொறுமையாக படிச்சுக்கலாம். கிடையவே கிடையாதுங்க. நம்ம டைம் கிட்ட நெருங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டச் இருக்கணும், அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கணும், ஒரு ஃப்ளோ எழுதுறதுக்கு சம் போட்டு பார்க்கறதுக்கு வரணும். அதுக்கு இப்போலேருந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் தான் முடியும். ஓகே, சரி, 83 டேஸ் இருக்குன்னு வச்சுருக்கோம். 83 டேஸ் இருக்கிறதும் 83 டேஸ் படிக்கிறதும் ஒன்றா? கண்டிப்பாக இல்லை. ரைட்டாக, நம்மகிட்ட 90 டேஸ் இருக்கலாம். 90 days to exam is different, 90 days of studying is different. நம்மளால ஃபுல் 90 days படிக்க முடியுமா? முடியும், ஹியூமன்லி பாசிபிள். பட் அட் த சேம் டைம் நம்மளும் மனுஷன் தான். நமக்கு ஒரு ஜுரம் வரலாம், சளி வரலாம், வயிறு சரியில்லாமல் போகலாம், சம் அன்சர்டன் திங் கேன் ஹேப்பன். அப்புறம் அஃப்கோர்ஸ் பேட் மூவ்ஸ் கேன் ஹேப்பன். வி ஆர் ஹியூமன்ஸ், வி டிசர்வ் டு ஹேவ் அ மென்டல் பிரேக் சம்டைம்ஸ். ஸோ அது நடக்கலாம். இல்லை
ஒரு சாப்டர் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு 6 hours ஆகும். We are humans, right? At the end of the day, it might take us 12 hours or even 18 hours. I still remember இன்டர்மீடியட்ல வந்து நான் இந்த அமால்கமேஷன் எல்லாருக்கும் 3-4 நாள் ஆச்சு. நான் 2 வாரம் போட்டேன் அமால்கமேஷன். பட் அது போட்டதுனால மட்டும்தான் என்னால் இது அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் 80 மார்க்ஸ் வாங்க முடிஞ்சது. ஸோ நான் இப்போ போடுறதா இல்லை டைம் ஆயிடுச்சுன்னு விட்டுறதா? கண்டிப்பாக இல்லை. நான் உட்காந்து போட்டால் தான் எனக்கு மார்க் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்? அதை நிறைய டைம் கொடுக்கணும். அதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். நம்மகிட்ட 83 days இருக்கும்போது நம்ம அதை பெஸ்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். We have time, but is it enough? Definitely not. It is high time we gear up and accelerate our preparation. அதுக்கு தான் I'm bringing up a seminar like last week, Wednesday oda event. If you want, check it in our YouTube channel. We are making another event like last week. Tomorrow, 6:30 p.m. YouTube live and WhatsApp community. Enna event, sir? How to make Jan 2026 your last attempt in CA intermediate. I will be helping you with what and all you should be doing, what you should not be doing, what is my philosophy towards making students their last attempt. அந்த philosophy பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நம்ம ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாள் நான் ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கிற லாஸ்ட் அட்டம் கிட்டும் நாளைக்கு தான் லான்ச் பண்ணுவேன். Along with the last attempt philosophy, at the end of the session, I'll also be giving you an intro about last attempt kit. So join me tomorrow for the last attempt session. We will get to know how you can make your last attempt. And ஒரே ஒரு போனஸ் உங்க எல்லாருக்குமே, at the end of the session, I will be available through WhatsApp group call. நம்ம லாஸ்ட் அட்டம் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா கடைசியில் லிங்க் வரும். இந்த லாஸ்ட் டைம் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. டெய்லி மோட்டிவேஷ்னல் இது கொடுப்பாங்க. எம்சிக்யூஸ் கோயிங் ஃபார்வர்டு வரும். நிறைய இந்த மாதிரி இன்சைட்ஃபுல் இது உடனே என்ன நடக்குது, அப்டேட் இன் ஆர்டிபி, அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி வீக்லி ஒரு செஷனில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். நாளைக்கு நீங்கள் உங்களோட பர்சனலாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ லாஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அதை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் நான் உங்களுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி. இஃப் யூ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், ஜாயின் அஸ் டுமாரோ இந்த லாஸ்ட் டைம் செஷன் அண்ட் at the end of the Q&A I will help you. Okay, see you in another video, and especially see you tomorrow for tomorrow's session at 6:30 p.m. evening YouTube live and WhatsApp call group call Q&A. Okay, see you tomorrow. Thank you.